ஒருவன் ஆக்கான். அவன் தேவன் எப்பொழுது வெற்றி கொடுத்தாரோ அந்த தேசங்களில் ஒருவருக்கும் தெரியாமல் அசுத்தமான காரியங்கள் என்றால் இவனுக்கு இச்சையுள்ள காரியங்களை திருடி அவனுடைய கூடாரத்திலே கொண்டு வைத்திருக்கிறான். இதை ஒருவரும் அறியவில்லை, ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். ஒருவன் செய்த பாவத்துக்காக இஸ்ரவேல் தேசத்தை தோல்விக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவன் அந்த ஆகானை பனிஷ் பண்ணி அதுக்கு பிறகு அவர்கள் சென்று ஆயியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு ராஜா அல்ல, ரெண்டு ராஜா அல்ல. நம்ம அதாவது யோசுவா 10வது அதிகாரம் 23 to 24 பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதா அதுல எத்தனையோ ராஜாக்களை அவர்கள் தோற்கடிக்க வேண்டியது இருந்தது. கானானுக்கு முன்னால் செல்லும் பொழுது எல்லாம் தோற்கடித்த பிறகு யோசுவா 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம பார்க்கிறோம் யோசுவா என்ன சொல்லுகிறார்கள். யோசுவா 11:23. யோசுவாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே யோசுவா ஜாஷுவா 11:23. ஹalleluya. ஸ்தோத்திரம். யோசுவா 11:23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமெல்லாம் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஆனால் உடனே ஓயல. அவங்க எகிப்திலிருந்து கடந்து அதாவது கானான் பக்கத்துல வந்த பிறகு மோசே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்போ மோசே கொடுத்த கட்டளையின்படி இவன் நடந்து பல போராட்டங்களை போராடி அமைதலிலே பிரவேசித்தான். அப்போ விசுவாசிகளுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு ஆறுதல், ஒரு நித்திய ரெஸ்ட் உண்டு, நமக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனா அதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னால நமக்கு விசுவாச போராட்டம் உண்டு. அதனால nobody should take it. எப்பவுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வெரி கிளியர் மைண்டடா இருக்கணும். சில நேரங்கள்ல பிசாசு சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மளை வீழ்த்திடுவான். என்னன்னா he will not come with a big attack, he will say with a small thing. And அதாவது ஒரு நேரம் நீங்க ஒரு காரியத்தை செய்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷன் இருக்காது. ஒரு முறை ஒரு காரியத்தை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு அதை பிரேக் பண்றதுக்கு இட்ஸ் நாட் அ பர்டன். ஒரு முறை செய்யறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு முறையே அவன் வெரி ட்ரிக்கா நம்ம செய்யறதுக்கு அவன் பிரவேசித்துடுவான். அதுக்கு பிறகு அது பழக்கமாயிரும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு விசுவாச போராட்டம் உண்டு. கிதியோன் என்று ஒருவன் இருந்தான். அந்த கிதியோன் பெஞ்சமின் கோத்திரத்திலே மிகவும் தாழ்மையானவன். ஆனால் ஆண்டவர் அவன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய மீதியானருக்கு எதிராக, பிலிஸ்தியருக்கு எதிராக அவனை எழுப்பினார். அங்க நம்ம பார்க்கிறோம் அவருக்கு பல போராட்டங்கள் வந்தது, அமலேக்கியர்களுடைய யுத்தம் வந்தது. ஆனால் எல்லா யுத்தங்களையும் முடிந்த பிறகு நியாயாதிபதிகள் 7:13-14 வாசிகள் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 7:13-14. The book of Judges. ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றி இருந்த ஒரு கோட்டை அப்புறம் மீதியாயின பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விளத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து விட்டது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோசுவாவின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியாயினரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். இங்க இதுக்கு முன்னால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மீதியானியரும் அமலேக்கியரும் திரளான ஜனங்களாய் எறும்புகளை போல பெரிய கூட்டமா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நிற்கிறாங்க. அப்போ எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து இருக்கிறாங்க. ஏன்னா
வருஷந்தோறும் அவர்கள் வந்து இவர்களுடைய தானியம் அறுவடை சமயத்துல வந்து இவர்களை அட்டாக் பண்ணி எல்லா தானியத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் கிடியோனை தெரிந்து கொண்டார். அப்போ இவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டு அவன் சொல்லுகிறான், ஒரு சின்ன ரொட்டி அது வந்து ஒரு பெரிய மலையின் மேல் விழுந்து எல்லாம் சுக்குநூறா போனது. அப்பதான் சொல்றாங்க, இங்க இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயம். அப்போ கர்த்தர் வந்து நம்ம அவரோடு நடக்கும் பொழுது விசுவாசத்தோடு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு வெற்றி தருவதற்கு அவர் போதுமானவர். ஆனா நம்ம விசுவாசத்தோடு நிற்போமா? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனுடைய வல்லமையில எந்த குறைவும் கிடையாது. அவருடைய பாதுகாப்பு எப்போது அவருடைய பிள்ளைகள் இருக்குது. ஆனா நம்ம விசுவாச போராட்டம் வரும் பொழுது நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போறதுனால இந்த ஆபத்துகள் நம்ம வந்து தாக்குகிறது. கர்த்தருக்கு பெரிய ஆர்மியை வச்சு அல்ல சின்ன ஆர்மியை வச்சு ஜெயிக்கிறது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு மனுஷனை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால இட் இஸ் நோ லிமிடேஷன். ஒன்லி திங் இஸ் நம்ம விசுவாசத்தை நினைக்கிறோமா? விசுவாசம் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாத எதுவும் பாவம் என்று வேதம் சொல்லி இருக்கிறதுனால விசுவாசத்துல நடக்க நம்ம பற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியா தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம இதை பார்க்கிறோம். தாவீதுக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, தேவனுடைய மனிதன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் விசுவாசத்துல கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். முதலாவது உங்களுக்கு தெரியும், கோலியாத்தோடு அவனுடைய யுத்தம் எப்படி நடந்திருந்தது. கோலியாத்தனுடைய உயரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 47வது அதிகாரம் இல்ல 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4-7 வரை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4-7 வரை. கோலியாத்தினுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் chapter 17 4-7. 1 சாமுவேல் chapter 7. அப்பொழுது காத்மூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 செக்கலான வெண்கலமா இருக்கும். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரன் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். இவருடைய பிக்சரை பாருங்க. கோலியாத் சொல்லும் பொழுது 7 அடிக்கு மேல இருக்கிறான். அவ்வளவு உயரம். ஒரு கூட்டத்துல நின்றானா எல்லோரும் அவனுடைய தலையை பார்க்கலாம். அவன் போட்டிருக்கிற அந்த ஆயுதங்கள், அந்த பிரஸ்ட் பிளேட், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனால தூக்க முடியாது. அவ்வளவு ஷீல்ட் எல்லாம் போட்டு அவனுடைய முகம் எல்லாம் மூடி இருக்குதுங்க, எல்லாம் கவர் பண்ணி இவ்வளவு இடம் தான் திறந்துருக்குது. பெரிய வாழை வச்சுட்டு வந்து நிற்கிறான் தாவீதுக்கு முன்னால. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல்ல வேறமானவன் சவுல் ராஜா. சவுல் ராஜா வந்து ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜனங்கள்ல பெருசா இருந்தான். அந்த சவுல் ராஜாவும் பயத்தில் போயிருக்கிறான். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள் யுத்தம் பண்ணும் பொழுது எதிரி ஒரு பக்கம் நிற்பான், இந்த பக்கத்துல எதிரி 2 பேரும் நிற்பாங்க. அப்ப இடையில ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த கோலியாத் மட்டும் வந்து நின்றுகிட்டு இவங்களை கூப்பிட்டுறான், உங்களுடைய சேனையில ஏதாவது ஒரு மனிதர் எனக்கூட வந்து ஃபைட் பண்ணட்டு, நான் தோற்று போனேன்னா எங்களுடைய முழு தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரே ஒரு மனிதன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை அவன் ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போ என்ன நடந்தது பாருங்க. 1 சாமுவேல் 17:45-47 வரை வாசிக்கலாம். தாவீது ஒரு சின்ன பையன், இங்க பெரிய யுத்த வீரர்கள் வந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், அவன் ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது வந்து என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45-47 வரை. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுக்க, நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளைய
கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இங்க வந்து தேவனை அவருடைய நாமத்தை உயர்த்திட்டு போறாங்க. அவன் பெரிய சோடையை வச்சுக்கிட்டு பெரிய ஈட்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஆனா அந்த சின்ன தாவீது போய் சொல்கிறான், நான் உன்கிட்ட இஸ்ரவேல் தேவனாகிய அந்த கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். நீனோ என்னோடு யுத்தம் பண்றதுக்கு பெரிய வாழலாம் பண்ணிட்டு வரா, ஆனா என்னுடைய தேவனுக்கு